ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான எக் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? வீட்டில் முட்டை இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி எக் மஞ்சூரியன் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு எக் மஞ்சூரியன் பண்றதுக்காக ஒரு 4 முட்டை எடுத்து இந்த மாதிரி உடைச்சு வச்சுக்கலாங்க. அதுல 1 ஸ்பூன் குருமிளகு பொடி போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சமா உப்பு போட்டு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா கலக்கிக்கலாங்க. நம்ம போட்டிருக்க உப்பு, மிளகாய் தூள், குருமிளகு பொடி இதெல்லாமே நல்லா முட்டையில கலங்குற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்க, முட்டை எல்லாமே இப்ப நல்லாவே கலந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை எடுத்து ஊத்திக்கலாங்க. முட்டை ஊத்துறதுக்கு முன்னாடியே பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. இதை நம்ம ஒரு இட்லி சட்டியில வச்சு இப்ப நல்லா வேக வச்சிடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு இட்லி சட்டிலையோ இல்ல குக்கர்லயோ வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்ப பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ரொம்ப சூப்பரா வெந்துருச்சு. இப்ப சைட்ல எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துடலாங்க. பாருங்க, இப்ப நமக்கு ரொம்பவே சூப்பரா வந்துருச்சு. இப்போ இந்த வேக வச்சிருக்க முட்டைய நம்ம பீஸா கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த முட்டைய. இது ஃபுல்லாவுமே நல்லா வெந்திருக்கு. இத பீஸாவும் கட் பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல இதுக்கு கோட் பண்றதுக்காக நம்ம மாவு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. தண்ணி எதுவும் ஊத்தாம இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, மாவு நமக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை எடுத்து நல்லா இந்த மாவுல படுற மாதிரி கலக்கிக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீசஸ்ல எல்லாமே இந்த மாவு நல்லா கலங்கி இருக்குங்க. அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுடலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க முட்டையை பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயில எடுத்து போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. மெதுவா இந்த மாதிரி நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாங்க. 2 சைடும் வேகட்டும். பாருங்க, இப்ப பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல தோணும். இது 2 சைடும் வேகிற மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுறணுங்க. பாக்குறதுக்கு அப்படியே நல்லா சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம எந்த சாஸுமே இதுல சேர்க்கறது இல்ல. அதனால டொமேட்டோ பியூரி செய்யறதுக்காக 3 தக்காளி எடுத்து அதை அப்படியே அரைச்சு வச்சுக்கலாங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா பொடி பொடியா கட் பண்ணன ஒரு பெரிய வெங்காயம் இதுல சேர்க்க போறோம். இப்ப பெரிய வெங்காயம் 1 இதுல சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்ப சாஸ் நம்ம கெட்டு இருந்துச்சுன்னா டொமேட்டோ சாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ், சோயா சாஸ் எது வேணாலும் நம்ம எக் மஞ்சூரியனுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம டொமேட்டோ பியூரி மட்டும் தான் யூஸ் பண்ணி இதை செஞ்சிருக்கோம்.
கொடை மிளகா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நார்மலான மிளகாயும் 3 சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்க, வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லாவே வதங்கியாச்சு. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ பியூரி எடுத்து இதுல ஊத்திடலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணுங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ நமக்கு வந்து கெட்டியா வேணும்னா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை எடுத்து இதுல போட்டு அப்படியே வந்து வதக்கி விட்டுலாங்க. நமக்கு ரெடி ஆயிடும். இன்னைக்கு வந்து நான் செமி கிரேவி மாதிரி பண்ண போறேங்க. பாருங்க, இது நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம செமி கிரேவி மாதிரி பண்றங்காட்டியும் ஒரு பாத்திரத்துல வந்துட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. இதை வந்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃபிளவர் மாவு வந்துட்டு தண்ணியில நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்துட்டு இதை வந்து நம்ம இதுல ஊத்திடலாங்க பாத்திரத்துல. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கார்ன்ஃபிளவர் தண்ணியை வந்துட்டு இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ரொம்ப சூப்பரா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை எடுத்து இதுல போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு எல்லாமே வந்து மசாலா எல்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. பாருங்க, இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ குருமிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, நான், ரைஸ் கூட சாப்பிடும்போது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்குங்க. மேலால நம்ம கொத்தமல்லி தழை போட்டு விட்டுறலாங்க. பாருங்க, இப்ப நமக்கு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முட்டையிலேயே வந்துட்டு நமக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்குங்க. ஸோ இதை எல்லாரும் நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நம்ம சப்பாத்தி செய்யும் போது ரெகுலரா சைடிஷ் வந்து ஏதாவது செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம எக் மஞ்சூரியன் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.